எங்கள் சிங்கப்பூர் வீட்டில் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க தீபாவளிக்கு. என்னடா இது தீபாவளிக்குன்னு யோசிக்காதீங்க. சிங்கப்பூரில் வந்து நம்ம ஊரில் பொங்கலுக்கு க்ளீன் பண்ணுவோம்ல, அது மாதிரி தீபாவளிக்கு தான் இங்கே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி பெயிண்ட் அடித்து பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசெல்லாம் வாங்கி வைக்கிறது எல்லாம் தீபாவளிக்கு தான் இங்கே பண்ணுவாங்க. நாங்களும் அதான் பண்ணுறோம். சொந்தத்திலே பெயிண்ட் அடிக்கிறோம். ஒரு கோட்டிங் அடிச்சிருக்கோம் க்ரீனு, இன்னொரு கோட்டிங் அடுத்தது காஞ்சதும் அடிக்கணும். நாங்களே கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிட்ருக்கோம். முடிய போகுது. இப்போ ஹால் தான் அடிச்சிட்ருக்கோம். ரூமெல்லாம் முடிச்சிட்டோம். ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் நான் எடுத்து காமிக்கிறேன். ஃபுல் வீடியோவாக 10-15 நாள் எடுத்தது அடிக்கிறதுக்கு. இன்னும் வந்து கதவுலாம் இருக்குது, கதவுலாம் அடிக்கணும். அங்கங்கே திங்ஸ் எல்லாம் அங்கங்கே அடைச்சி வச்சுருக்கோம். எப்படா முடியும்னு இருக்குது. இப்போவே செஞ்சுட்டா ஈஸியாக இருக்கும் தீபாவளிக்கு வேறு நாங்கள் ஊருக்கு போவோமா, அதனால் இப்போவே முன்கூட்டியே செஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது. அதனால் நான் ஹெல்ப் பண்ணுவேன், என் வீட்டுக்காரர் பெயிண்ட் அடிப்பார். அப்படியே முடிய போகுது. ஏற்கனவே ப்ளூ கலர் அடிச்சிருந்தோம், இப்போ வந்து க்ரீனு. இந்த இடம்லாம் இன்னும் அடிக்கலை, இனிமேல் தான் அடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிட்ருக்கோம் டைம் கிடைக்கக்குள்ள. அவ்வளோதான், காசும் வேஸ்ட் ஆகாதுல்ல நம்மளே அடித்தா.